ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து ஒரு டே இன் மை லைஃப்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி காலேஜ் போனோம். ஏன்னா ப்ராஜெக்டோட ஃபைனல் இது செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அப்படியே காலேஜ் vlog இருக்க போது. ஸோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு அ வீடியோ. ஆக்சுவலாக நான் செம்ம லேட் ஆகிடுச்சு. அங்கிளுக்கு கால் பண்ணி பஸ்ஸு வந்து என் ஸ்டாப்லேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். மிச்சத்தை பஸ்ஸில் போய் பேசுகிறேன். பாய் பாய். பஸ்ஸுக்கு வந்தாச்சு. த கேர்ள்ஸ் கேங் இஸ் பேக். மூஞ்சில் டிஷ்யூ அண்ட் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா? போன வாட்டி உன்னை நானும் போய் எவ்வளோ மிஸ் பண்ணோம் தெரியுமா? பாத்தியா? அதெல்லாம் பாத்தியா? திரும்பி கமெண்ட் கூட போய் சொல்றாங்க. அக்கா எதுவுமே பார்க்கல தானே? ஃப்ரைட் ரைஸ் வீடியோ பார்த்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு முன்னாடி வீடியோ அடியாது. அதில் தாண்டி உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம். டயர்டாக இருக்கு. ஸோ காலேஜ் போயிட்டு நாங்கள் vlog கண்டினியூ பண்ணுறோம். பிகாஸ் சரி பாய் பாய். இறங்கிட்டு என்னை வச்சு கட்டன் கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் இல்லடி. வெளிச்சமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் யாரோ இவ்வளோ விடிய கத்தாலாம் எது காலேஜ்லாம் போயிருக்கோம். நாங்கள் கோபி போவா டெய்லி. ஃபுல் டே ப்ராஜெக்ட் என்னமோ கொண்டாரம் மொக்காவாசி நேரம் இன்ஸ்டாகிராம் லைவ் தான். அப்படிலாம் இல்லையே. அது அப்போ போட்டேன். நேற்று ஃபுல்லாக ஒரு 2 நாளாக செம ப்ராஜெக்ட் இருக்கு தெரியுமா? பழைய டிரைவிங் வச்சு எதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் டிரைவிங் அவளுக்கு அது நான் கிடையாது. என்ன பண்ணுறேன்னு என் காட்டணும். ஃப்ரெண்ட்ஸு போடு. ஆனால் நல்லா தான் இருக்கு. எங்கேஜ்டாக இருக்கு. எங்கேஜ் பண்ண ஆள் வராங்க ப்ரோ. இல்லை ஒரு மினி மேட்ரிமோனி நடத்துகிற அக்கௌண்ட்லேயே மாப்பிள்ளை வேணுமா கோபிகா ஃபாலோயிங் உள்ள போங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய், நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யறடி, இது ஒரு நல்ல விஷயம். நீ நிஜமாவா பவி? ஓகே கைஸ், பை. Any queries, do check Gopika following list. Okay, girls சொல்லட்டா? என் லைஃப்க்கு பசங்களே பொண்ணுங்களே வர மாட்டாங்க. அதான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பையனை தேடணும், பையன் வேணும்னா கோபிகாவோட ஃபாலோயிங்ல போய் இது பண்ணுங்க. அவள் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறா, ஹெல்ப் பண்ணுவா. அக்காவோட எல்லா கோபிகா ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால அவள் ஈஸியாக பேசி உசார் பண்ணி கொடுத்துருவா. கோபிகா லைவ்னு சொல்லிட்டு வருமா, என்னதான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவா. அப்பதான் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அதோட ஓகேவா, இது வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது வெளில வந்துருவாங்க. ஏன்னா நமக்கு வேலை இருக்கு, அவங்க இல்லை அவ்வளோதான். அச்சோ, சரி ஓகே பரவாயில்ல, விடு போவி. போர் அடிச்சா பாருங்க, போர் அடிக்கிறேன்னா நான்லாம் கண்டிப்பா பார்த்து அந்த லைவ்லயே இருப்பாங்க. முடிக்கிற வரை லைவ்ல தான் இருப்பேன். போர் அடிச்சா பாருங்க, வேலை இருந்தா உங்க வேலையை பாருங்க. ஓகே சரி, அந்த மேட்ரிமோனி கதை மட்டும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவன் சும்மா சொல்றா, கலாய்க்கிறா. ஏண்டி உன் அக்கௌண்ட் ஏதாவது பையன் ஏதாவது பொண்ணை கேட்டா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் யாருக்கும் அந்த மாதிரி சஜஷன் பண்ணேன். அப்புறம் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னா என்னதான்? ரொம்ப அப்படியே உயிருக்கு உயிரா இருக்காங்களா, என்னடி பண்ணுவேன்? எனக்கு அவங்க வேணா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? சன்ல அழகா இருக்கதேனே. யாருக்கும் ஹெல்ப் பண்றதா இல்லையா? பிகாஸ் அப்படியாமா? அக்காக்காக ஏதாவது அக்காவுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா அவங்க மண்டபத்துல இருந்து இழுத்துட்டு வந்து கூட அக்கா கல்யாணம் பண்ணி வைப்போம். யாருக்கு எழுதுறாண்டா? நான் அப்படி யாரையுமே சொல்லல. நான் உங்களுக்கு சொல்றேன், காலேஜ் பிடிக்கிறேன். ஓ அப்படி பிடிச்சா? ஆமா பிடிச்சா. ஆனா இன்னொருத்தவங்க வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடாது. மண்டபத்துல இருந்து கூட்டு வர அளவுக்கு அப்படி ஒன்றும் நான் கல்லஞ்சுக்காரி இல்லையே போய். நான் கூட்டிட்டு வரோம் ப்ரோ. துப்பாக்கியை தள்ள வச்சுக்கோ. எந்திரியா அக்காவை கல்யாணம். எனக்கு அப்படி யாரையுமே இன்னும் பிடிக்கல கைஸ். ஸோ அதனால இல்லடா, 3 பேருமே தெரிய மாட்டோம். நீ எங்கேயோ இருக்கடி மச்சான். பரவாயில்லடி, ஒரே காலையில் தலை. சரி கொஞ்சம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய ஒரு நல்ல உள்ள தானே. நீ உதவி செய்ய மாட்டியா யாருக்கும்? என் வாழ்க்கையே நாசமா ப்ரோ. காலையில ஒரு ஸ்னாப் போட்டா கடவுளே ஒரு நல்ல வழி காட்டு. அது நைட்டு 12 மணிக்கு போட்டதுங்க. நான் காலைல ரிப்ளை பண்ணிருந்தேன், கூகுள் மேப் போடன்னு. பிபிடி பண்ணிட்டு ப்ரோ. நான் முடிச்சிட்டேன், நான் எப்பயோ முடிச்சிட்டேன் பிபிடிலாம். சரி. ஸோ கைஸ், அப்புறம் அவ்வளோதான். நாங்கள் வந்து இன்ட்ரோ முடிச்சிட்டோம். இன்ட்ரோ முடிச்சிட்டேன் நானே வரப்பே இன்ட்ரோ முடிச்சிட்டேன். இப்போ கோபிகா கண்டென்ட் தான்.
சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஏதாச்சும் ஒரு பையனை நானே இனிமேல் யூடியூப்ல வந்து வீடியோ போடலாம். டைமே இல்லை எடிட் பண்ணுறதுக்கு சோம்பேறி. ஆனால் எடிட் பண்ணால் சூப்பராக எடிட் பண்ணுவேன். எனக்கு கோபிகாவோட எடிட்டிங் எடிட் பண்ணுறதுக்கு வந்து 1 hour உட்காரணும். ஒரு இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் பண்ணலாம் இனிமேல். ஆனால் கோபிகா எந்த ரீல்ஸ் போட்டாலும் வைரல் ஆயிடுது. இட்ஸ் கெட்டிங் வைரல். நான் கோபிகா ஐடி இங்கே போடுறேன், கண்டிப்பாக அவளை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓகேவாடி? இன்ஃப்ளூயன்சர்லாம் இல்லை, இங்கே போர் அடிக்கிறது ரீல்ஸ் போட அது ரீச் ஆகிடுது. ஆனால் செம்மையாக பண்ணுவா. லாஸ்ட் ஒரு ரீல்ஸ் போட்டியே, மை ஃபாதர் சேலரி கோயிங் இன், செம்மையாக இருந்தது. அது 10K ஆயிடுச்சு தானே? ஆக்சுவலி சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்த உடனே நாங்கள் அப்போ ப்ராஜெக்ட் வேறு பண்ணிட்டு இருந்தோமா. எங்கள் மேம் என் ஃப்ரெண்டுக்கு வந்ததுலாம் தப்பு அவள் ஜெராக்ஸ் அப்போ அது எரியுதுடி மழை. அது உண்மைதான். இவங்க இந்த ரெக்கார்ட் அடிக்கிற காசில் நம்ம மட்டும் சேர்த்து வச்சோன்னா 1 கிராம் தங்கம் வாங்கலாம். ஆமாம், கரெக்ட் தான். உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸு வாங்கிக்கலாம். அது என்ன ரெக்கார்டு நீங்கள் கஷ்டப்பட்டு அடிச்சு கொடுப்பீங்களா? ஒரு ஆணி அடிச்சுட்டு உங்ககிட்டே திரும்ப கொடுப்பாங்க. ஆமா, ரொம்ப அதுவும் வந்து வேற பேப்பர்ல இல்ல. இதுல இன்னொரு பியூட்டி தெரியுமா? இவங்களோட கெயின் என்ன தெரியுமாடி? காலேஜ் ஆண்டே எடுத்தா அதிகமா காசு ஆகும்ல, அதுதான் மெயின். நம்ம வெளியே எங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ்ல எடுத்தா கம்மியாகும், நம்ம வீட்டுக்கிட்ட எடுத்தாலும் கம்மியாகும். காலேஜ் ஆண்டே எடுத்தா தான் அதிகம். பாண்ட் ஷீட்ல தான் எல்லா பேப்பரும் போட்டோம், அந்த மாதிரி சொன்னாங்க. ஐயோ, திக்கு ஷீட்டா? நாங்க காலில் கையில விழுந்து A4 ஷீட்டுக்கு மாற்றி A4 ஷீட்லேயே 2 எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ஒரே ப்ராடக்ட். ஆமாம், லைப்ரரி காப்பி ஒன்று சப்மிட் பண்ணோம், மெயின் காப்பி ஒன்று சப்மிட் பண்ணோம். காலேஜ் பக்கத்தில் எடுத்தால் கொள்ளடிப்பாங்க. எப்படி அந்த பேப்பர்லாம் சுண்டல் விற்கிறவனுக்கு தான் போகுது, அது வேற விஷயம். ஆமாம், ஒரு ரீல்ஸ் வந்தது. நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க, நான் இப்படி புதஞ்சு கிடக்குறேன். எங்க நீங்களும் கொஞ்சம் புதஞ்சுக்கோங்க. புதைய முடியலங்க இங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி அவன் 2 பேருக்கு ஆமாம் நான் இதில் ஸ்டக் ஆகியிருக்கா. கூடிய சீக்கிரம் பவித்ரா வந்து ஐஃபோன் வாங்குவா. இப்போ இது காலேஜ் ரிவீல் பண்ணக்கூடாதுமா ப்ரோ. இதெல்லாம் ஒரு நாள் தெரியதே போகுது. ஆனால் நாங்கள் என்ன மாடல்லாம் சொல்லலாம், நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து அன்பாக்சிங்காக ஒரு வீடியோ போடுவா. ஆமாம், அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடுறேன். அப்புறமா வந்து வீடியோலாம் இன்னும் மஜாவாக வரும். அப்போ வந்து நாங்களே இருப்போமான்னு தெரியாது. நான் ஃபோன் எடுத்துறது கோபிகா கிட்ட கொடுத்து ஸ்லோமா எடுக்க சொல்வேன். நாங்கள் வந்து அப்போ மீட் பண்ணுவோம் அடிக்கடிக்கு இனிமேட்டு. ஏன்னா பிகாஸ் காலேஜும் இல்லைல்ல, அதனால சொல்லு. பக்கத்து தெருவில் தான் இருக்கா பவியை பார்க்கவே நான் போக மாட்டேங்கிறேன். நீ போக மாட்டேற, நீங்கள் வந்து யூடியூபர் வீட்டிலே இருப்பீங்க. வெளில போனால் அப்படிலாம் கிடையாது. வெளில போனால் எல்லாரும். ஆனால் ஆக்சுவலாக அப்போல்லாம் SRM vlogலாம் அப்போ செம்ம ஹிட்டாக இருந்தது என் சேனலில். எல்லாருமே காலேஜ் வந்து பேசுவாங்க தெரியுமா, நீங்கள் அந்த யூடியூப் சேனல் வச்சு. இப்போ வந்து வீடியோ போடுறது இல்லை அவ்வளோவா. இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டாக, ஆனால் இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டன்ட்டாக இருக்க. டெய்லி ஒரு ரீல்ஸ் போடுறேன், சமையல் வீடியோ போடுறா. அப்புறம் சமையல் வீடியோ எனக்கு என் பேஷன் அதுதான் வச்சுக்கலான்னு இருக்கேன் நானே. சமையலா? குக்கிங். என் ஆம்பிஷனே வேறடி, என்னை இங்கே சேர்த்து விட்டுட்டாங்கடி. கேட்ரிங்ல ஷெஃப். நான் முன்னாடி பழைய விளாக்ஸில் சொல்லியிருப்பேன், என்னோட ஆம்பிஷன் வந்து ஷெஃப்பு. வீட்டில் சொன்னாங்கன்னா நான் இந்த டிகிரியே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். பிகாஸ் கை வலித்தா. ஸோ வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த டிகிரியே படிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி விளாக்லேயே நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி பழைய வீடியோலேயே சொல்லி. முடி வளரணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க கைஸ். முடி வேணுமா? நானே சொல்வேனேடி, நீ ஏன்டி? என்னவோ ஏதோ போட்டிருந்தேன் வீடியோவில், ஏதோ ஒரு ஸ்கின் கிராஃப்ட். சாரி ஃபார் மட்டமான ஆங்கிள். ஃபஸ்ட்டு எங்களால் இவ்வளோதான் ஆங்கிளே வைக்க முடியுது. நான் இன்னும் ரொம்ப கேவலமாக தெரிறேன். ஏன்னா இவளை காட்டினா என்னோட பாதி ஃபேஸ் தான் தெரியுது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஸோ வந்து அவ்வளோதான். சரி, உன் அக்கௌண்ட்க்கு அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக ரெக்கமெண்ட் பண்ணிவிடு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, சும்மா ஏதோ கலாய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மைதான். என் அக்கௌண்ட்டில் இருக்கவங்க என்ன மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற. ஐயோ அப்பா, தாங்க முடியலம்மா. ஆமாம், உன் அக்கௌண்ட்டில் இருக்கவங்க இதுவரை யாரையுமே கேட்டது இல்லைல்ல? மனசாட்சி தொட்டு சொல்லு. யாருக்கும் ரிப்ளையே பண்ண மாட்டேன். அது என்னமோ கரெக்ட் தான். மாட்டேன். ரொம்ப கேட்சியா அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது, அலைய விடுவா. அலையெல்லாம் விட மாட்டேன். நான் ரேண்டமாக பிக் பண்ணி தான் பேசுவேன்.
ஏன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிதான் இருப்பாங்க. அது கோபிகா தான். அப்படிலாம் இல்லைங்க, எல்லாத்துலேயும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேற பசங்களுக்குலாம் பேசினா பிரச்சனை வரும். பட் இன்டென்ஷன் என்னன்னு தெரியாதுல்ல. கரெக்டாக தூக்கம் சாரு தூக்கம் இன்னும் கொஞ்சம் காட்டுது. ஆல்ரெடி ஷூட்டிங் மாதிரி தான் இருக்கு மூச்சு நமக்கு. ஆங்கிளே வர மாட்டேங்குது. நாளைக்கு நேற்று உங்களுக்கு ரம்ஜான்லாம் எப்படி போச்சு? எங்கள் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் கூட பிரியாணி தரல. ஏன் நான் கூட பிரியாணி ஆக்சுவலாக எனக்கு பிரியாணி கொடுக்குறேன்னு நாங்கள் சாட்டர்டே, ஆனால் பாட்டிக்கு சாமி கும்பிட்றதுனால நாங்கள் பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு சாட்டர்டே. இல்லைனா பிரியாணி எப்படினாலும் வந்துடும் எங்கள் வீட்டுக்கு. பிரியாணி சாப்பிடல. என்னதான் வெளியே போய் நம்ம அவ்வளோ பிரியாணி சாப்பிட்டாலும் அந்த முஸ்லீம் வீட்டிலேருந்து வர பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதில் நிறைய பேருடி ஸ்னாப் பண்ணுறாங்க இந்த மாதிரி, தேங்க்யூ ஃபார் பிளஸ்டு டு ஹேவ் அ முஸ்லீம் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு எத்தனை பேர் ஸ்னாப் போட்டு வெளிப்படுத்துறாங்க. தீபாவளி பலகாரம் கொடுக்க மாட்டாங்க, பொங்கலுக்கு பொங்கல் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் நல்லா இருக்குல்ல பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. நான் தரண்டி தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் செய்வாங்க. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் நான் பிரியாணி நீ நான் தரவே இல்லை. நீ குத்தாவே நான் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் தானே வருது, லாஸ்ட்ல தான் கிறிஸ்மஸ் வருது. சரி கொடுக்க மாட்டாங்க. நான் தரேன்டி. அஸ்லின்ரி ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லிச்சுடி கேக்கு தரேன்னு. அஸ்லின் இன்னும் தராடி. எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணத்துல பிரியாணி தான் கொடுப்போம். கூப்பிடுறியா? அதெல்லாம் ஆயிடும். ஏன்னா எங்களுதுலாம் வெஜ் தான் போடுவோம். நாங்க நான்வெஜ் தான் போடுவோம். ஓகே கைஸ், நான் தூங்க போறேன். ஓகே நாங்க தூங்க போறோம். எங்க பேசிக்கினே கரைஞ்சாவடி வந்துட்டோம். 11 நான் மறந்துட்டேன்டி ப்ரோ. 11 நிமிஷம் பவிக்கு இடமே இல்லடி தள்ளுறி. சாரி பவி. அதான் நாங்க வந்து கொஞ்சம் 2 பேர் சப்பியா இருக்கோமா. பவி வாஸ்லீன் தூங்குறா. சப்பியா இல்ல, குண்டா இருக்கும். ஏய் அப்படி குண்டா இருந்தா என்ன ப்ரோ, கியூட் தானே ப்ரோ. இந்த ஃபேஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. நல்லா வீங்கி போன பூசணிக்கா மாதிரி. ஏய் அப்படி சொல்லாதடி. காலையில எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, ஒல்லியா இருக்கவங்க கூட அப்படியே. சரி ஓகே we are signing off. ஆக்சுவலி நாங்க ஒரு 10 minutes வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணாம பேசியிருக்கோம். இல்ல 2 minutes தான். அந்த சேனல் பத்தி பண்ணாமலே பேசியிருக்கோம். அது வந்து என் சேனல் பத்தி பேசுறோம். ஆமாம்மா கியூட் பாண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் கண்டென்ட் போடுவேன்னு சொல்லியிருக்கா. கண்டென்ட் போடுவேன். எனக்கு வந்து எப்போ கண்டென்ட் போடணும்னு தோணுது நான் போடுவேன். ஓகே எத்தனை மணிக்கு எக்ஸாமு? எனக்கு இன்னைக்கு 8:30க்கு செம் ப்ராக்டிகல்ஸ். உட்காந்து வீடியோ பிபிடி ரெடி பண்ணேன். எங்கள் காலேஜில் எங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் இல்லை, உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வைக்கல, எதுவுமே இல்லை. எனக்குமே தான். பை பை பை. நாங்கள் வீடியோ வந்து அப்புறமா நாங்கள் காலேஜ் போய் பேசுகிறோம். பை. அவன் வந்துட்டான். ஸோ காலேஜ் வந்துட்டோம். மொத்தம் நீ எப்படியோ எனக்கு கேவலமான ஆங்கிள் தான் எடுப்பேன். இப்போ ஹலோ அவ்வளோதான். இனிமேல் நினச்சா கூட பண்ண முடியாது. கான்ஸ்டன்டா கன்சிஸ்டன்ட். ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றது, பன்னீர் எப்படி பண்றது, பாதாம் we got free cameraman. முந்திரி எப்படி புதைக்கிறது, இதெல்லாம் வீடியோ போடுறாங்க. அது வேற தெரியவே இல்லை. இருங்க கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. காலியாக இருக்க இடத்துல போய் பேசுகிறோம். பாய். காலேஜ் வந்தாச்சு. ப்ராஜெக்டோட ஃபைனல் செக் பண்ணிட்டா ஜெராக்ஸ் எடுத்துருவோம். இன்னைக்கு கிளாஸ் வந்தாச்சு. டு பி ஹானஸ்ட் ஸ்பீக்கிங் சம்மர் அப்படியே ஒரு மாதிரி அதிகமாக இருக்குது இப்போ கிளைமேட்டுக்கு. இட் வாஸ் லைக் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. மார்னிங்கே இருக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப வார்மாக, லைக் வார்ம்னு கூட சொன்னால் ஹீட்டாக இருக்குது. ஸோ கிளாஸ் வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் வரணும். வந்ததுக்கப்புறம் மேம் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு எப்போ ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். ஸோ லிட்ரலி மைண்ட் ஃபக் தான் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி காலேஜில் வந்து எதுவுமே நடக்கலை. நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னே மொத்தமான டைம் போயிடுச்சு. ஸோ வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன் பிட்வீன் காலேஜ் கொஞ்ச நாள் போகாததுனால என் ப்ராஜெக்டில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னா
அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய இது இருக்குல்ல, அந்த லேப்டாப்பில் வந்து என்னோடய லேப்டாப்பில் வேர்டு ஒர்க் ஆகலை. ஃப்ரீ வெர்ஷன் முடிஞ்சிருச்சு போல். நானும் 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் பவிக்கிட்ட தான் லேப்டாப் கேட்டிருக்கேன். ஸோ இப்போ பவி வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் வாங்கிட்டு உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இல்லை வேறு பைண்டிங் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ ஆகும்னு தெரில. அது ஆகும் போல். எல்லாமே பாண்ட் ஷீட்டில் எடுக்கணுமா? ஐயோ தலையே சுற்றுது எனக்கு. வீட்டுக்கு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பவி வீட்டுக்கு போய் லேப்டாப் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு இன்றைக்கி ஈவினிங்கே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அம்மாவுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கியிருக்கேன். போய் அவங்களுக்கு கொடுப்போம்.